ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தன்னுடைய தலையை அவரிடத்தில் அந்த பெண்ணிடத்திலே வைத்தார்கள். தலையை அந்த பெண்ணிடத்தில் வைத்தார் என்பதற்கு என்ன அர்த்தம்? குறைந்தபட்சம் மடின்னு நான் சொல்லியிருக்கேன். வேற என்னமா ஒன்று சொல்லுங்க. இப்ப அதுதான் மடின்னு சொன்னவங்களா அப்படி வைக்க கூட, அப்படி ரசூலா செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரியான வேலையை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்ய மாட்டாங்க. இது அசிங்க அருவருப்பு, இது அவங்களே நமக்கு தடுத்தது, இதெல்லாம் கூடாதுன்னு சொன்னது, விபச்சாரத்துக்கு நெருங்க கூடாதுங்கிற கட்டளையில இதெல்லாம் வரும். பார்க்கறதுக்கு கூட நினைஞ்சாங்க அப்படிலாம். இது என்னது? சாப்பிடுறதுல ஒழுங்கா ஹிஜாப் அணிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு செஞ்சதையே அது அசிங்கத்தை சொல்கிறார்களுங்கிறீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் போய் இன்னொரு பொம்முடைய போய்கிட்டு பேன் பார்க்க சொன்னாங்க. பேன் பார்க்கறான் டச் பண்ணிடுறாங்கல்ல, தலையை பிடிச்சி பேன் பார்க்கறாங்கிறதெல்லாம் பேன் பார்க்கறாந்தா உடம்புல ஒட்டி அது மாதிரி நெருக்கி தானே பேன் பார்ப்பாங்க. அப்படிலாம் ரசூலுல்லாஹ்வோட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் யாரோ கட்டி விட்டுருக்கான்னு விளங்குதா? ஹதீஸ் விளங்குதா? இதைத்தான் நம்ம கேட்டோம். அதனால அதுல அந்த நாங்க சொன்னபடி இருக்குது. அடுத்து என்னன்னு கேட்டா இன்னொன்னு மற்ற அதுக்கு அடுத்து புதுசா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்ற அவகாசம் இருக்கும்ல. 27 கேட்டிருக்கிறோம். புதுசா எல்லாத்தையும் சேர்த்து நீங்க பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் எஸ்அலூனக அனி ரூஹி, குர்ஆன்ல ஒரு வசனம், உயிரை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள். குலிர் ரூஹு நம்பி ரப்பி, உயிர் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளையில் உள்ளது. உங்களுக்கு குறைவாத்தான் அறிவு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு விளங்காது, ரூஹுண்டா தெரியாதுட்டு போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டான். இதோட முடிஞ்சிருச்சுல, பேச வாய முடிக்கிறதுனா அர்த்தம். ரூஹுண்டா உயிர். அது என்ன உயிர்னா என்ன, அதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா என்ன செய்வோம்? எங்கள்கிட்ட கேட்டா தெரியாதுமோ. ஏன் தெரியாதுமோ? தெரியாதுன்னு எல்லாம் சொல்லிடுறான். ஒமா ஊத்தித்து மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவாகத்தான் அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒத்துக்குருவாளா? இமாம்கள் ஒத்துக்கிற மாட்டாங்களா அறிவு கம்மிண்டா? அவங்க என்ன செய்யறாங்க? அது எப்படி அறிவு இல்லைன்னு சொன்னா அது எப்படி? ரூஹுண்டா என்ன தெரியுமா? ரூஹுன்னா மலக்கும் மினல் மலாயிக்கத்தி, அது ஒரு வானவர். அதே கேட்டான், கேள்வி கேட்டவன் உயிர்னா என்னங்கிறது அவன் கேட்கறான். அவனுங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கேட்கல. அவ விளக்கம் சொல்றா. ரூஹுன்னா என்ன தெரியுமா? மலக்கும் மினல் மலாயிக்கத்தி, வானவர்கள் ஒருத்தர், லஹு சபூன அல்பி வஜ்ஹின், அவருக்கு 70,000 முகம் இருக்கும். ஒரு வானவர், அவருக்கு மூஞ்சி எத்தனை? 70,000 முகம் இருக்குமா. லிகுல்லி வஜ்ஹி மின்ஹா சபூன அல்பி லிசானின், ஒவ்வொரு முகத்துல 70,000 நாக்கு. ஒரு முகத்துக்கு நாக்கு மட்டும் எத்தனை? 70,000 நாக்கு இருக்குமா. அதோட நிக்கலையா. லிகுல்லி லிசானின் மின்ஹா சபூன அல்பி லுகத்தின், ஒவ்வொரு நாவுலையும் 70,000 பாஷை இருக்குமா. பெருக்கிக்கிறங்க, உலகத்தில் உள்ள பாஷையே கிடையாது. இவங்க சொல்ற கணக்குக்கு 70,000 இன்ட்டு 70,000 இன்ட்டு 70,000 இன்ட்டு 70,000 அவ்வளவு பாஷை. பெருக்கி கம்ப்யூட்டர்ல கூட அடங்காது, வழங்குதா? அவ்வளவு நம்பர் வந்துடும். அப்ப 70 ஒரு மலக்கு, ஒரு மலக்கு தான் அவருக்கு 70,000 மூஞ்சி, ஒரு மூஞ்சில 70,000 நாக்கு. கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நாக்குல 70,000 பாஷை. இவர் தான் அவர் என்ன செய்வாரா? அத்தனை பாஷையில அல்லாஹ் தஸ்பீஹ் செய்வாராம். யுஸப்பிஹுல்லாஹு தஆலா பிதில்கல் லுகாத்தி குல்லிஹா, அத்தனை பாஷையில இவர் என்ன செய்வாரு? அவர் தஸ்பீஹ் செய்வாரு. இப்படி ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன பண்றாரு? அவர் ஒரு மலக்கு, லகு மேத்தி அல்பி ராசின், அவருக்கு 1,00,000 தலை இருக்கும். லிகுல்லி ராசின் மேத்து அல்பி வஜ்ஹின், ஒவ்வொரு தலையிலையும் 1,00,000 மூஞ்சி இருக்கும், முகம் இருக்கும். ஃபிகுல்லி வஜ்ஹின் மேத்து அல்பி ஃபமின், ஒவ்வொரு முகத்திலையும் 1,00,000 நாக்கு இருக்கு. ஃபிகுல்லி ஃபமின் மேத்து அல்பி லிசானின், ஒவ்வொரு வாயிலையும் 1,00,000 நாக்கு இருக்கு. யுஸப்பிஹுல்லாஹு தஆலா பிலுகாத்தின் முக்தலிஃபத்தின், பல பாஷையில் அவர் அல்லாஹ் ரூஹ பத்தி கேட்பார்கள். தெரியாது. எவ்வளவு அழகா விளங்குது. இப்ப விளங்குதா? குழப்புதா? சிரிப்பு வருதா? மற்றவர்கள் கேட்டா என்ன செய்வாங்க? என்னடா சரியான விட்டலாச்சாரி அட்டி பின்பற்ற மாதிரி கேட்க மாட்டாங்களா? இது தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தேன்னு வைங்க, அவங்க குர்ஆன் மீது அவங்களுக்கு மரியாதை வருமா? அவங்க மற்றவங்களுக்கு ஒரு குர்ஆனை பத்தி ஒரு தப்பான என்ன வருமா? நல்ல வேலைக்கு இது அரபிலே இருந்து உடைஞ்சு போச்சு, தமிழுக்கு வந்துச்சுன்னு வைங்க, என்ன கதிக்கு அளவுறது? இப்படி எல்லாம் எழுதி வைத்திருக்கிற காட்சி நம்ம பார்க்கிறோம். அதனால இது ஒரு விஷயம். இது ஒன்னாச்சா இப்படி குர்ஆனுக்கு விளக்கம். அது மாதிரி குகைவாசிகள் நல்லா சொல்றான். அது என்ன சொல்றான்னு சொல்லி நம்பிட்டு போயிட வேண்டியதான். அது தெரியாது விட்டுற வேண்டியதான். ஒண்ணு சரி, குகைவாசின்னா அப்படி சும்மா இப்படி விட்டு போறது. குகைவாசின்னா என்னது? குகைக்கு பேரு, குகைக்கு பேரு பாஞ்சு லூசு, அந்த ஊருக்கு பேர் லூஸ், ஊருக்கு பேர் லூசு, அந்த கிராமத்துக்கு பேர் அப்சூசு, நாய்க்கு பேரு கித்துமீரு, அதுல உள்ள மன்னருக்கு பேரு மார்னூசு, ஒவ்வொருத்தருக்கும் பேரு. அதுக்கப்புறம் குகைவாசிகளுக்கு பேர் என்னன்னா தாவானீசு, நவ்வாசு, மார்த்தனூசு, ரஸ்னானூசு. வாயில் நுழைய மாட்டேங்குது, அரபி வார்த்தையும் இல்ல. அப்புறம் காத்துலூசு, தஸ்தன் தூசு, மக்சல் மீனியா, எம்லிஹா. அதோட நிக்கல, இவங்களுக்கு பேரை சொல்லி இன்னும் சில ஆளை விட்டமே. ஜிப்ரீலுக்கு பேர் என்ன தெரியுமா? அப்துல்லா. ஜிப்ரீலே அவருக்கு பேரு, ஜிப்ரீலுக்கு பேர் அப்துல்லா, அதுல வருது. மீகாயிலுக்கு பேர் உபைதுல்லாவா. இப்ராஹிம் நபியுடைய ஆட்டுக்கு பேர் ஜரீரா. சுலைமான் நபியுடைய ஹுதுஹுதுக்கு பேர் அன்கரா. இப்படி எல்லாம் இப்பொழுதுதான் முரண்பட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கடையில இன்னொரு முரண்.
இன்னும் எடுத்து நம்ம எல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏதாவது சொல்றது. இப்ப நம்ம சொன்னா என்னங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய ஹதீஸ் சொன்னீங்க, தனியா இருக்கிறாங்க, அது எப்படிங்க பொருந்தும், அதனாலதான் மறுக்கிறோம் நீங்க. ஆனா அதே ஹதீஸை நீங்க வந்து ஆதாரமா போட்டிருக்கீங்களே. நீங்க ஒரு ஹதீஸை மறுப்பதற்கு ஆபாசங்கிற முத்திர குத்துனீங்க, சஹாபா பெருமக்களை காபிராக்கிறதுக்கு அதே ஆபாச ஹதீஸை ஆதாரமா காட்டீங்களே. இது முன்னுக்கு பின் முரண் இல்லையா அப்படின்றோம். ஒழுங்கா பதில் சொல்லணும், சும்மாவது இருந்திருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்க, அது இல்லாம வந்திருக்குது, இல்லாம வந்திருக்கு ஒரு வாதத்துக்கு ஏற்றுக்கொண்டாலும் கூட தனித்திருந்தாங்கன்னு வருதுல. நீங்க என்ன சொன்னீங்க, தனித்திருப்பாங்கன்னு வருது. அது எப்படி இருப்பாங்க, ஒருவருக்கு மனைவியா இருக்கக்கூடியவங்க இன்னொரு ஆணோட எப்படி தனித்திருப்பான்னு கேட்டீங்க. ஆனா அதுல அந்த வாசகம் இல்ல, பேரு பார்ப்பாங்க வாசம் இல்லைன்னீங்க. எல்லாம் ஆய்வு பண்ணி தான் சொல்லியிருக்கோம். நீங்க இப்ப உங்களுடைய ஆய்வினுடைய தரம் என்னவென்பதை இங்க இருப்பவர்களும் இதை லைவிலே பார்க்கக்கூடியவர்களும் புரிந்து கொள்ள போகிறார்கள். எப்படி கேட்டீங்களா, நீங்க சொன்னீங்க எல்லாம் ஆய்வு பண்ணிட்டு இதுக்கு என்ன அர்த்தம் முஸ்லீம் போட்டுக்கிறீங்க, அதுக்கு நம்பர் கொடுத்திருக்கிறீங்க 35 நீங்க நம்பர் கொடுத்திருக்கிறீங்க. அதாவது 3535 அதே ஹதீஸ முஸ்லிம்ல நான் படிக்கிறேன் பாருங்க. அதுல என்ன வருது, சும்மா ஜலசத், இவங்க உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா உட்காருவாங்க, தஃப்லீர் அல்சஹு, தலையில பேர் பார்ப்பாங்க. நீங்க என்ன சொன்னீங்க, நாங்க சொன்ன ஹதீஸ்ல வாசம் இல்ல, நீங்க இல்ல, நீங்க நம்பர் கொடுத்தீங்கல்ல, அந்த நம்பரை தாங்க வாசிக்கிறோம் முஸ்லிம்ல. ஏன் இப்படி எல்லாம் சொன்னீங்க, இப்படியுமா முரண்படுவாங்க? இதனாலதாங்க சொல்றோம், நீங்க குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கு விளக்கம் கொடுக்கற இதெல்லாம் வேணாங்க, எதை வேண்டுமானாலும் சொல்லிடுறதா. இப்பதான் சொன்னோம் இல்ல, நீங்க அதை நாங்க ஆய்வு பண்ணி போட்டிருக்கேன். நீங்க இப்ப உங்க ஆய்வுடைய திறமை இதானா? எதிர்ப்படையா இருக்கிற வார்த்தையும் இல்லைன்ட்டீங்களே. நீங்க சொன்ன நம்பர் தாங்க முஸ்லிம்ல. அடுத்து இன்னொன்னு அப்படின்னு கேட்டா, நீங்க மடி அப்படிங்கிறது ஒரு விளக்கம் கொடுங்க. நானும் சொல்றேன், ஒரு தவறா சொல்ல அவ தவறுதான், சிலிப்பிகள் வந்துருச்சுன்னு சொல்லுங்க, அதுவும் எல்லாருக்கும் உள்ளதுதான். சில பேருக்கு வாசம் வந்துடும், வருங்க நமக்கே தெரியாது, எல்லாருக்கும் உள்ளது. அவங்களும் பிஜே ஆன்லைன்ல கூட சொல்லிடுறாங்க, என்ன இந்த அறியாம நான் சொல்லியிருப்பேன், அது சுட்டி காட்டினா திருத்திக் கொள்வேன். ஏன்னா அறியாமலே பேசுவது எல்லா மனிதர்களுடைய இயற்கை. மடின்னு சொன்னதுங்கிற ஹதீஸ்ல இல்ல, நான் என் வார்த்தையில் வந்து விட்டது, பிரச்சனை அதோட முடிஞ்சு போகும். நம்ம ஒண்ணு விவகாரம் பண்ண மாட்டோம், எப்படி சொல்ல முடியும், எல்லாருக்கும் உள்ளதுதான். நீங்க என்ன சொல்றீங்க, இந்த வருது, அருகிண்டு வருது, அருகிண்டா நெஞ்சலாம் மடியலா, அப்ப மடின்னு அர்த்தம் வைக்கிறோம் அப்படிங்கிறீங்களே. இந்த அரபி மொழியில என்ன அர்த்தங்கிறது கூட இது வரைக்கும் தெரியாதா? இந்த அருகின்ற அர்த்தம் இருக்கா இல்லையா? இப்போ குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா சொல்றான், குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப் வஜத இந்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லும் போதெல்லாம் வஜத இந்தஹா அவர்களிடத்தில் பெற்றுக்கொள்வார்கள் ரிஸ்கா, ரிஸ்கை, அதான் பணம்னு சொல்றோம், ரிஸ்கை இந்தஹான் தான் இருக்குது. அப்ப அதனால மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெஞ்சிலே பெற்றுக் கொண்டார்கள், மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மடியிலே பெற்றுக்கொண்டான்னு சொல்லுங்கள. ஏங்க பக்கத்துல இருந்தாலே இந்தங்கிற வார்த்தை தானாங்க அங்க, அப்ப அருகிலேங்கிறதுக்கு இந்தங்கிற வார்த்தை இல்லையா? அர்த்தம் இருக்கா இல்லையா? அப்ப நீங்க ஏன் ஒழுங்காக கண்ணியமான அர்த்தம் இருக்கிறது விட்டுப்பட்டு ஆபாசமான அர்த்தத்துக்கு போறீங்க? ஃபிக்ஹ் கிதாபுல தான் போனீங்க. அது ஹதீஸ்லயும் அப்படி செய்யணும். அதனால மக்கள் என்ன விரும்புறாங்க, என்ன புரியுறான்னு கேட்டா, இவங்களுக்கு அதே அரபி தெரியாதுங்கிற நம்ம பாத்துக்கிட்டோம். ஏன்னா சில வாசங்களை தாங்க, என்ன ஃபாஸ்ட் எல்லாம் சொல்லி காட்டினாங்க, அதையும் ஒழுங்கா வாசிக்க தெரியல. என்ன அது, ஏன்னா அவங்க சொன்னது அது அரபி மொழியே கிடையாது, வேறு ஒரு மொழி, அதையும் வாசிக்க தெரியலங்கிறத அவங்க கூட தெரிஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அவ ஜிப்ரீல், அதுக்கு அப்துல்லா, ஜிப்ரீங்கிறது ஏதோ ஒரு மொழியா இல்லையா? அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குமா இல்லையா? அது இறைவனோட அடியாங்கிறது அந்த லாங்குவேஜ்ல உள்ள அர்த்தம். இதுல என்ன ஒரு விவகாரம் இருக்குது, இதுல ஒரு கேள்வி என்ன இருக்குது, இதுல ஒரு குறை என்ன வந்து போச்சு? ஜிப்ரீல்ங்கிற வார்த்தைக்கு அந்த லாங்குவேஜ்ல அப்துல்லா இருக்கு, இல்ல அதெல்லாம் கிடையாதுன்னு வேணா சொல்லுங்க. அந்த லாங்குவேஜ்காரன் சொல்லுவாங்க, எங்க மொழி அர்த்தம் இருக்கா, எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எனக்கு தெரியும், உங்களை பார்த்து கேட்பாங்க. அதனால அதுவும் அதே அரபியும் அவங்களுக்கு அந்த நிலைமை தானே. அபு தலாலுக்கு விளக்கம் கொடுத்தாங்க, அந்த ஆதாரங்களின் தந்தைக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அபுண்டா தந்தை, ஆதாரங்களை எல்லாம் உருவாக்குவார் அப்படி அர்த்தம் கொடுத்தாங்க. அப்படி பார்த்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, அபூ ஹுரைரா சஹாபியோட பேருங்க, பூனையின் தந்தைன்னு தான் அர்த்தம். ஏன் தெரியுமா? பூனைகளை உருவாக்கி கொண்டே இருப்பார்கள் அவர்கள், அப்படி அர்த்தம் வைக்கலாமா? அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அபு துராபுன்னு இருக்குதுங்க. துராபுனா மண்ணு, மண்ணின் தந்தை,